அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே வந்து குரு பூஜையை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. யாரோ பேசினா, அதை நான் யாருன்னு கூட பார்க்கல. எதுக்கு நம்ம கண்ட இவனுங்களா நம்ம பதில் சொல்லிட்டு, யார் இவனுங்களா? குரு, மாதா பிதா குரு. எனக்கு பிதா, உங்களுக்கு கேப்டன், குரு பிதா மாதா. அதுதானே குரு பூஜை. குரு பூஜைனா இருள் நீக்குதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இருள் நீக்குதல்னா இருட்டை மறைச்சி ஒரு ஒளியை ஏத்தணும், ஒரு பிரைட்னஸ் வரணும். அதுதான் நம்ம கட்சி கொடியிலும் இருக்கு. கருப்பை சுத்தி ஒரு ஜோதி இருக்கு. கேப்டனை வந்து இருட்டுல கேப்டன் 2023 டிசம்பர் 28 பூமிக்குள்ள போய் பல லட்சம் தொண்டர்களை மனசுல விதைச்சிருக்காங்க. கேப்டன் எங்கேயும் போகல. நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒரு ஒளியாக இன்னைக்கு இருக்கிறார். நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு. கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன். அம்மா பையன் வேறு, அது வேறு. ஆனா கட்சி என்பது வேறு. இங்க நான் இளைஞரணி செயலர், ஒரு தொண்டன். உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன். கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல்படணும். ஏன்னா நம்ம கூட இந்த துரோகத்தை பார்த்துட்டோம். இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச்செயலர் என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி, எத்தனை எம்எல்ஏ, இதைத்தான் பேசுறாங்க. மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போனாதான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும். ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர. தேமுதிக மாதிரி முரசு சின்னம் உள்ள போனாதான் நமக்கான காலம், நமக்கான வெற்றி வரும். ஏன்னா அவ்வளவு திறமையான ஆளுங்க நமக்குள்ள இருக்காம கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். இன்னைக்கு காலைல விருதுகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து 2 இடத்துல வந்து சூரத் எங்க அம்மா வந்து உடைச்சாங்க. சரி, நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும். ஓங்கி ஒரு அடி, கரெக்டா 2ஆ பொளந்தது. திரும்பி ஓங்கி ஒரு அடி, இன்னொரு இடத்துக்கு கரெக்டா 2ஆ பொளந்தது. சரிக்கு சமமா பொளந்தது அந்த தேங்காய். இதுல இருந்து என்ன தெரியுது? 2 பேருக்குமே தேமுதிகவின் தேவையின் சேவை வேணும். 2 பெரிய கட்சிக்கும் தேமுதிகவோட சேவையும் தேவையும் வேணும். இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன, அதெல்லாம் சுதீஷ் மாமா தலைமை பார்த்துக்கும். அது 20, 30, 40 எது இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம். ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும். அதை மறந்துடாதீங்க. எத்தனை கட்சி சேருது மெகா கூட்டணி இல்ல. தேமுதிக எங்க சேருதோ அதுதான் மெகா கூட்டணி, அதுதான் வலிமையான கூட்டணி. இதை நான் வந்து ஆணவத்திலே திமிர்லயே பேச நினைக்காதீங்க. உண்மையை உறக்க சொல்லணும். அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும். கடைசி ஒண்ணே ஒண்ணு, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல நான் மூத்தவர், நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ். இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை வந்து தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும். ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர்ல எனக்கு தெரியும். அவங்கள நம்பிராதீங்க. உங்க படம் சினிமா துறையோட சேருங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹோன்னு நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க. அதனால விஜய் ஒரு சின்ன அட்வைஸ் இது. பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்காத ஏத்திக்கோங்க. நல்லதுக்கு நான் சொல்றேன், அதுதான். அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள், சிவகுழந்தான, உமானத்தான, கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். வரண பவானி நம்மளை காப்பாத, மழை வராது. அனைவரும்
மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊருக்கு போய் சேரணும். இப்ப சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே இது சொல்றாங்க. இது அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன். பத்திரமா எல்லாரும் வீடு போய் சேரணும். டிரைவர், வண்டி ஓட்டுற டிரைவர் ஃபுல்லா சாப்பிடாதீங்க. போய் அவங்களை இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க. ஆனா பத்திரமா எல்லாருமே வீடு போய் சேர்க்கணும் என்று கூறி வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடை பெறுகிறேன். மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு 2026 நம்ம போராட வெற்றி. நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட செஞ்சிடலாமா? கேட்கல அண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கலாமா? கேட்கல. கேப்டன் பேர் சொல்லி முடிச்சிடலாமா? கேப்டன், 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 தேமுதிக, தேமுதிக, தேமுதிக. அந்நியார், அந்நியார், அந்நியார். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது என் கடமை. கூடி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.